வெல்கம் டு க்ரோசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய முந்தியோடைய அளவு பார்க்கலாம். அளவு பாருங்கள், அளவு நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அளவு போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அளவு தெரியாது, அளவு எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா அவங்களோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே சாரியை வச்சுட்டு எவ்வளோ ஹைட் வேணுன்றது கேட்டால் அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அளவு எடுத்த இடத்துல நான் ஒரு சின்ன பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணி மெஷர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தென் இப்போது ஃபுல்லாமே அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளீட்டிங் பண்ணணும். அயர்ன் பண்ணாமல் அப்படியே ஃப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிலிப்ஸ் பிராண்டோடைய ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸில் ஃப்ளீட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதால அது ரொம்ப க்ரிப் கொடுக்கும். தென் கிளாத்துமே அந்தளவுக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. அதனால் ரொம்ப சேஃபான ஒன்று தான். அதனால தான் நான் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி அயர்ன் பண்ணுறதே இல்லை, நீட்டாக அயர்ன் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஃப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃப்ளீட் பண்ணும்போது அயர்ன் பண்ண தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டில் அந்த மாதிரி சாரியை அயர்ன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அயர்ன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம அழகாக அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா ப்ளீட் பண்ணலாம். பாருங்கள், ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸில் ஸ்ட்ரீம் மட்டும்தான் வச்சு அயர்ன் பண்ண முடியும், ஸ்ட்ரீம் இல்லாமல் அயர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸில் உங்களுக்கு வேணும், சாரீ அயர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரீமை ஆஃப் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. உங்களுடைய கிளாத் என்ன கிளாத்து அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணியிருக்கோமா, அந்த மெஷர்மெண்ட் நம்மளுடைய சைட் பார்டர் இல்லை, நமக்கு எந்த சைட் பார்டர் வேண்டாமோ அந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒன் சைட் பார்டர் மட்டும் தான் வெளியே தெரியும், இன்னொரு சைட் பார்டர் தெரியாது. அது நம்ம ஷோல்டர் கிட்ட இருக்க பார்டர் மறைஞ்சிரும். ஸோ அந்த பார்டர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லோரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக 4ஆக மடித்து 6ஆக மடித்து அந்த மாதிரிலாம் அயர்ன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நான் அந்த மாதிரி அயர்ன் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அயர்ன் பண்ணாலும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது தெரியல. நான் இந்த மாதிரி தான் அயர்ன் பண்ணுவேன் எப்போயுமே. ஃபஸ்ட்டு எந்த சைடு உங்களுக்கு பார்டர் வேணுமோ அந்த சைட் பார்டரை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் பார்டர்லேருந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்க, ரொம்ப பெருசாக கேட்குறாங்க ப்ளீட்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ப்ளீட்ஸ் வைப்பேன். இன்கேஸ் சின்னதாக கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மெஷர்மெண்ட்டில் ஈவனாக இந்த மாதிரி தான் மடிப்பேன். மடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அயர்ன் பண்ணி இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக தான் வரும். நீங்கள் அயர்ன் பண்ணாமல் மடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீட்டாக வராது. பாருங்கள், ஸ்ட்ரீம் எவ்வளோ வெளியே வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமரை உங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். உங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அயர்ன் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது நார்மல் சைஸ் தான், இதை விட சின்னதாக கூட நீங்கள் ப்ளீட்ஸ் மடிச்சுக்கலாம். என்னோடய கஸ்டமர் ரொம்ப குட்டியாக வேண்டாம் ப்ளீட்ஸ் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் நார்மல் சைஸில் தான் நான் மடிச்சிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு ஃபைனலாக எனக்கு இந்த அளவுக்கு தான் பார்டர் வேணும். அவங்க அந்த பார்டர் தெரியணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாரியோட கிளாத்தும் தெரியணுங்கிற மாதிரி அவ்வளோ சைஸ் எனக்கு பார்டர் வேணுன்றதை அவங்களே சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மடிச்சிட்டேன். பாருங்கள், மடித்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிவிட்டு தென் இதை டைட்டாக அயர்ன் பண்ணுவோம். இந்த மாதிரி மடித்து முடிச்சதுக்கப்புறமா டைட்டாக அயர்ன் பண்ணுவோம். சிலர்லாம் 4ஆக மடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு அயர்ன் கொடுத்துட்டு பின் பண்ணிவிடுவாங்க. தென் தனித்தனியாக ப்ளீட்ஸ்லாம் பின் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ளீட்டுமே நீட்டாக அயர்ன் பண்ண முடியும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீட்டாக அயர்ன் பண்ணால் மட்டும்தான் லாங் லாஸ்டிங்காக வரும். நீங்கள் ஒரே ஒரு முறை அயர்ன் பண்ணி மடிச்சுட்டு 4ஆக மடிச்சுட்டு ஒரே ஒரு முறையை வச்சு அயர்ன் நல்லா தேய்ன்னு தேய்ச்சிரும் அப்படின்னு அயர்ன் பண்ணிங்கன்னா அது நிற்கவே நிற்காது. ஒன்ஸ் நீங்கள் பின் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது போயிடும். பட் ஸ்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளீட்டுமே அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர்
பின்ஸ்லாம் வந்து எடுத்துட்டாங்கன்னா கூட அப்படியே நிற்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயர்ன் பண்ணி என்னுடைய முந்தியுடைய ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி நான் என்னோடய மெஷர்மெண்ட் கிட்ட அதுக்கு சென்டரில் ஒரு பின், இந்த மாதிரி நான் 3 பின் அதில் பின் பண்ணியிருக்கேன். தென் அயர்ன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா டைட்டாக வச்சு அயர்ன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பின் மட்டும் பண்ணாதீங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் எண்டை நாட் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வெளியே எடுங்க. வெளியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீட்டாகவே விட்டு எடுங்க. எடுத்துகிட்டு நூலை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு எண்டை நாட் போட்டுருங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் என்கிட்ட சொன்னாங்க, நான் அயர்ன் பண்ணிவிட்டு போயிடுறேன், பட் என்னால் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல, அந்த டைமில் அந்த பின் அப்படியே இருக்குது, நான் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து இதோட நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன், பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஃபங்க்ஷனை நான் ரொம்ப நாள் கழித்து அட்டன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் அந்த பின் அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிரும், கிளாத் வந்து டேமேஜ் ஆயிருமோன்றது யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்காக நானாக யோசித்த ஒரு விஷயம் தான் இது. கரெக்டு தான், அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கிளாத்தை வந்து பின்னை மட்டும் பண்ணோம் அப்படின்னா கிளாத் டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அதோட. பட் ஸ்டில் இந்த மாதிரி நம்ம நூலை வச்சு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேணான்னா அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். த்ரெட்டு மட்டும் இருக்கும், த்ரெட்டு ஒன்றும் ஆகாது. ஸோ தென் அவங்க யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து திரும்பவும் பின்னை எந்த இடத்துலலாம் நூல் இருக்கோ அந்த இடத்துல பின் பண்ணி அழகாக கட்டிக்கலாம். இன்கேஸ் கிளாத் அந்த நூல் வேணாம் தெரியுது எப்போது உடனே சாரீ வியர் பண்ணுறாங்கன்னா அந்த நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஈஸியாக தான் இருக்கும். எப்போ வேணால் நம்ம வியர் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம பின்னு மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அப்போ தான் வியர் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அப்படி வியர் பண்ணல அப்படின்னாலும் அயர்ன் பண்ணது வேஸ்ட்டு தான். ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் நம்ம பின் எடுத்ததுக்கப்புறம் எப்படி மடித்து கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மடிக்க தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருக்குமே அது தெரியறதில்ல. சிலர்லாம் வந்து அந்த நம்ம எப்படி மடித்து கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி மடித்து வச்சுக்குவாங்க பின் எடுத்துகிட்டு கூட. தென் திரும்பி வியர் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வியர் பண்ணிக்குவாங்க. பட் மோர் தென் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நூலை எந்த இடத்துலலாம் பின் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் நூல் வச்சுருங்க. நூல் வைக்கிறது பெஸ்ட்டு. வேணும்னா நூலை வந்து அப்படியே வச்சுக்குவாங்க, வேணாம் அப்படின்னா கட் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் நூல் கட்டி கொடுங்க. இதுதான் இந்த வீடியோக்கான டிப். இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் சொல்லி கேட்டதால் இதை நான் கொண்டு வந்தேன். இதை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ வியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அயர்ன் பண்ணுவேன். தென் ரொம்ப நாள் கழித்து தான் நான் அதை திரும்பவும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் நடுவில் வந்து பின்னை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ஓகே. பட் கஸ்டமருக்கு அது நாட் ஓகே. அதனால தான். தென் இப்போ வந்து முந்தி ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸு இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக ஒரு ப்ளீட்டும் இன்னொரு ப்ளீட்டும் ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஸ் பண்ணணுமே தவிர க்ராஸ் லைனை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா நமக்கு எந்த பார்டர் விசிபிளாக தெரியுமோ அந்த பார்டரை தான் வந்து க்ராஸ் பண்ணணும். சைட் பார்டர் நெக்ஸ்ட்டு பார்டரை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அயர்ன் ஆயிடுச்சு இது அப்படிங்கிறது. அயர்ன் பண்ணும்போது நல்லா டைட்டாக அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பவும் மடிக்கும்போது அது கரெக்டாக வராது. ஸோ அதனால் அயர்ன் பண்ணும்போதே நல்லா டைட்டாக அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் ஒரு ப்ளீட்டும் இன்னொரு ப்ளீட்டும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணி அயர்ன் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு ப்ளீட் வந்து நல்லாயிருக்கு, ஒரு சைஸில் இருக்குது, இன்னொரு ப்ளீட் வந்து இன்னொரு சைஸில் இருக்குது அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. தென் இப்போது நம்மளுடைய ஃப்ரண்ட் ப்ளீட்டு பாருங்கள். இதையுமே நான் வந்து முந்தி எப்படி அயர்ன் பண்ணனோ அதே மாதிரி தான் அயர்ன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா ஹோல் சாரியுமே ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். சிலர்லாம் நம்ம இப்போ ப்ளீட் பண்ணும்போது அயர்ன் தானே பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக அயர்ன் பண்ணுறதே கிடையாது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளீட்டாக பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது. தென் இப்போது நான் மடிக்கணும்.
நமக்கு நான் இதையுமே வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். என்னோடய கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டு ரஃப் சாம்பிளை எடுத்து தான் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே அளவு தான் நான் இப்போ மெஷர் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்டர்லாம் எவ்வளோ சுருக்கமாக இருந்துச்சு, எவ்வளோ நீட்டாக அயர்ன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸ் இதுக்கு பெஸ்ட்டு. நான் இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத. ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துல முந்திய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தல அதே மாதிரி மெத்தடில் தான் நான் இப்பயுமே இங்கேயும் எடுக்க போகிறேன். பாருங்கள், இதுவுமே பாருங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக நான் அயர்ன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து அவங்களுடைய நார்மலாக வியர் பண்ணுறதுக்கு சாரீ எப்படி ஒட்டுக்கா மடிப்பாங்களோ அதே மாதிரி மடிச்சிடுறாங்க. மடிச்சுட்டு 2 சைடும் பின் பண்ணிவிட்டு ஒரு 2 அயர்ன் பண்ணால் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்காது. ஒரு ப்ளீட்டுமே தனித்தனியாக அயர்ன் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணால் மட்டும் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒன்ஸ் மடிக்கும்போது அப்படியே நிற்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மடித்து கொடுப்பீங்கள்ல ப்ரீ ப்ளீட்டிங்கில், அந்த மடிக்கும்போதே உங்களோடது கிளாத் ஃபுல்லாமே கசங்கிரும். அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நமக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் முந்தியில் இருக்க பின் மட்டும் கிளாத் த்ரெட்டில் பண்ணல. இங்கே பின் பண்ண வேண்டிய இடத்துலையுமே நான் வந்து த்ரெட்டை லாக் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ இதுவுமே முக்கியம் தான். அதனால் இந்த ப்ளீட்லேயுமே த்ரெட் லாக் பண்ணி தான் கொடுக்கணும். இது மஸ்ட் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள். உங்களோட கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா பண்ணி கொடுங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் ஒரு டிப் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணானாலும் விட்டுறலாம். இது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. என்னோடய கஸ்டமருக்கு நான் எல்லாருக்குமே பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணேன். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். தென் என்னோடய கஸ்டமரும் நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நான் யூஸ் பண்ணால் அப்போ என்னால் பின்னை வச்சு யூஸ் பண்ண முடியல. பின் வந்து துரு பிடிச்சிருது. ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததால தான் நான் இதை சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் கஸ்டமருக்கு வேணான்னா விட்டுறலாம். ஓகே. தென் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட மெஷர்மெண்ட் வரைக்கும் இதே மாதிரி மடிச்சுட்டே அயர்ன் பண்ணுங்கள். தென் திருப்பி இப்போ நான் சாரியை வந்து திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி நான் ஒரு அயர்ன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் டைட்டாக இருக்கும். அயர்ன் பண்ணும்போது டைட்டாக அயர்ன் பண்ணுங்கள். அழுத்தி இதை பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி அயர்ன் பண்ணுங்கள். இது வந்து பேக் சைடு. தென் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல அந்த உள் சுத்தை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உள் சுத்தை மடிச்சுட்டு பாருங்கள். அப்பயுமே அதையுமே ஆல்ரெடி அயர்ன் பண்ணியிருந்தாலும் திரும்பவுமே அயர்ன் பண்ணுங்கள். உள் சுத்தை எப்படி நான் மடிக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. உங்களுடைய குண்டாக இருக்கவங்களுடைய கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுடைய கிளாத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த சைஸில் மடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்புலேயுமே நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தென் இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை மடிக்கிறேன். பாருங்கள், இதையுமே நான் அயர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீட்டாக அயர்ன் பண்ணணும். அதுதான் மெயினு கஸ்டமருக்கு. தென் இது என்னுடைய ஃப்ரண்ட்டு. பாருங்கள், எந்த இடத்துல நான் மடிக்க போகிறேனோ அந்த இடத்துல வச்சுட்டேன் கிளாத்தை வச்சுட்டு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு மீதி இந்த இடத்துல தான் மடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் மெஷர் பண்ணியிருக்கேன். மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்க துணியை வந்து மடித்து விட்டுட்டேன். தென் இப்போது ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு மடிப்பு, ஆப்போசிட் சைடில் 2 மடிப்பு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க இந்த முந்தியை மடிச்சுட்டு லைட்டாக ஒரு அயர்ன் கொடுத்துட்டு முந்தியை ஃபுல்லாமே ரோல் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்படி தான் வந்து சாரீ அயர்ன் பண்ணேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவெரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணணும், சாரீ ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான டிப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் கவரை பேக் பண்ணி அழகாக சீல் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்படி தான் ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ. பாய்.